எதோட வேணால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது. எப்படி உயிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எப்படி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை சேர்க்குறோமோ இல்லை உறவினர்களை சேர்க்குறோமோ, அதே போல் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேருங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக 10th ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க, ஹையஸ்ட் மார்க்கு. சப்ஜெக்ட் வைஸ் சென்டம் என்ன, +2 எப்படி வாங்கியிருக்காங்க மார்க்கு. அந்த ஸ்கூலில் 4-5 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்க இருக்குன்னா ரேங்க் போடுங்களேன், டோட்டல் ரேங்க் வச்சு போடுங்களேன், சப்ஜெக்ட் வைஸ் ரேங்க் வச்சு போடுங்களேன். அந்த ஸ்கூலில் நீட் எக்ஸாமு ஐஐடியும் கோச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. அதே ஊரில் இருக்கக்கூடிய மற்றொரு பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அங்கேருந்து ஒரு பேரண்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஆடியோ முதல்ல கேளுங்க. 2 விஷயம் சார். ஒன்று, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இந்த சரௌண்டிங்ஸ்க்கு இது ரொம்ப ஹையாக இருக்குது சார். சரி. 2வது டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை சார். ஓகே, நான் ரெடினாலும் எனக்கு இந்த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி இல்லை, நான் ஏன் இவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரேங்க சார். சரி, டீச்சர்கள் என்ன ப்ராப்ளம்? டீச்சர்கள் அங்கே இருக்காங்க இல்லையா? இருக்காங்க சார். இருக்கிறவங்க எப்படின்னா ஒரு ஸ்டெபிளைஸ்டா இல்ல சார். ஏதோ ஒரு காரணத்தினால ரிலீவ் ஆயிடுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பிரஷர் தாங்க முடியாம வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ், நியூ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உடனே ரிலீவ் ஆயிடுறாங்க. சில பேர் நாமினலான நாலேஜ்ல தான் இருக்காங்க சார். ஆனா டீச்சிங் எப்படி இருக்கு? டீச்சிங் தான் சொல்றேனே சார். இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா இலக்கணத்துக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இங்கிலீஷ்க்கு கிராமருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஸ்டிடியூஷன் டீச்சரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க போர்ஷன்ஸ். சோசியல் சயின்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனே இல்லாம ஒரு ரீடிங் பேஸ்ல சோசியல் சயின்ஸ்க்கு அவங்க போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பக்கத்து கிளாஸ் நோட்டை வாங்கி நீங்க நோட்ஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்கன்னு சொல்றது. இவங்க அதை பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்யாம நீங்க பக்கத்து கிளாஸ் நோட்டை வாங்கினா அந்த ஸ்டூடெண்டோட ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் புரிஞ்ச அளவுக்கு தான் சார் எழுதுறானுங்க. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறதெல்லாம் இவனுங்களாம் ஓனா எழுதிக்கிறானுங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அந்த மாதிரி இருக்கு சார். ஆக அவங்க என்ன சொல்றாங்க, ஃபீஸ் எக்கச்சக்கமா 92,000 ரூபாவாம், 93,000 ரூபாய், ஏதோ இன்னொரு கிளாஸில் 98,500 ரூபாவாம். சரி, எதனால் அந்த ஸ்கூலை விட்டு குழந்தைகளை எடுத்துடலாமா என்ன கேட்குறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஃபீஸ் அதிகம், எனக்கு பணம் கட்டில தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் சரியில்லையே சார். இந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸுக்கு நான் ஏன் இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? 2வது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, டீச்சர்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற டென்ஷன் காரணமாக சீனியர் டீச்சர்ஸ்லாம் விட்டு போயிடுறாங்க. புதுசாக வர டீச்சர்கள் இவங்க டென்ஷன் தாங்க முடியாமல், ப்ரெஷர் தாங்க முடியாமல் 1 வருஷத்துலேயே விட்டு ஓடிடுறாங்க. ரொம்ப நாமினல் நாலேஜ் தான் இருக்குது. சப்ஜெக்ட் வைஸ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தமிழ் பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லைங்க, மார்க்கே வாங்க முடியறதில்லை. இங்கிலீஷில் கிராமரே இல்லை, அதான் அவங்க பேசியிருக்காங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. சயின்ஸு சப்ஸ்டிடியூட் டீச்சர்ஸ் வச்சு நடத்தி முடிச்சு போடுறாங்க. சோஷியல் சயின்ஸு வெறும் ரீடிங் ஒன்று தான், அந்த ரீடிங் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆட்டமே இது இல்லை. ஓவர் ப்ரெஷர் டீச்சர்களுக்கு, அது ஒரு ப்ரொஃபஷனலாகவே இல்லை சார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், எதோட வேணால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம், குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது. எப்படி உயிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எப்படி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை சேர்க்குறோமோ இல்லை உறவினர்களை சேர்க்குறோமோ, அதே போல் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகளை சேருங்க. ஃபீஸுன்றது செகண்டரி. ₹1,00,000 வாங்குறாங்களா, 92,000 ரூபாய் வாங்குறாங்களா, 98,000 ரூபாய் வாங்குறாங்களான்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கூட அதிகம் அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு இடங்கள் இருக்கிறது. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் நாட் ஒர்த் இட் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் ஒர்த் இட், நோ வை டு கண்டினியூ அ சைல்டு தேர். அந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக
10th ஒரு மார்க் வாங்கியிருக்காங்க, ஹையஸ்ட் மார்க். சப்ஜெக்ட் வைஸ் சென்டம் என்ன? +2 எப்படி வாங்கியிருக்காங்க மார்க்கு? அந்த ஸ்கூலில் 4-5 சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னா ரேங்க் போடுங்களேன், டோட்டல் ரேங்க் வச்சு போடுங்களேன், சப்ஜெக்ட் வைஸ் ரேங்க் வச்சு போடுங்களேன். அந்த ஸ்கூலில் நீட் எக்ஸாமு ஐஐடியும் கோச் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா? அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க? அதே ஊரில் இருக்கக்கூடிய மற்றொரு பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க? இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே. அதனால் இஸ் இட் ஒர்த்? மணி இஸ் ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் வாங்குகிறோம், அதை யூஸ் பண்ண ஒவ்வொரு முறையும் பரவாயில்ல, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஒரு ஹோட்டலில் போகிறோம், ஒரு சாதாரண ஒரு கடையில் 10 ரூபாய் டீ 20 ரூபாய் டீன்னா அங்கே 50 ரூபாய் வாங்குகிறாங்க. அதை சாப்பிடும் பொழுது பரவாயில்ல, நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா நாட் ஒர்த் இட். முக்கியமாக பள்ளிக்கூடங்களில் மாத்திரம் ரிஸ்க்கே எடுக்காதீங்க. ஒரு தவறான பள்ளிக்கூடங்களில் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் இஷ்யூ ஃபார் யுவர் சைல்டு. அதனால் நல்ல பள்ளிக்கூடங்களை தேர்ந்தெடுங்க. ஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதை விட முக்கியம் ஒழுங்கினம் அதிகமாக இருக்கா, ஒழுக்கம் எப்படி இருக்குது, ஒபீடியன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கல்வியாளர்களை வச்சு இந்த ஸ்கூல் நடத்துகிறாங்களா, இல்லை வியாபார நோக்கோடு இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாங்களா? வியாபார நோக்கு நான் என்ன மீன் பண்ணுறேன், வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த வியாபாரிகள் பள்ளிக்கூடத்தையும் ஒரு வியாபாரமாக நடத்தக்கூடாது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா மார்ச் மாதம் வந்தாச்சு, ஏப்ரல் வரப்போகுது. இந்த ஒரு மாதம் விட்டமான யூ வில் நாட் பி ஏபிள் டு ஷிஃப்ட் எனிதர் ஸ்கூல். ஆனால் நல்ல தகுந்த முடிவு ஒன்று எடுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவுக்கு உங்களுடைய கமெண்ட்லாம் போடுங்களேன், நான் அதெல்லாம் பார்ப்பேன். பார்த்து உங்களுக்கு நான் ரிப்ளையும் பண்ணுவேன். கல்வி சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு நம்பர் போகுதுங்க, அதுக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் அதை நான் கவர் பண்ணிவிடுவேன். இந்த எபிசோட் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த சேனல் நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.